ஒரு முறை மீனை இப்படி சமைச்சு பாருங்க, அசந்து போயிடுவீங்க. டோட்டலாக இன்றைக்கி நம்ம 1 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மசிச்சு எடுக்கணும். நல்லா நைஸாக நம்ம கொத்தி எடுத்தாச்சு. தேவையான மசாலாலாம் என்னென்னு பாருங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான தூள் உப்பு, 30 கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கோம். அதான் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 ml. இந்த மீனை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு மசாலாவில். இந்த மீனுக்குள்ளவே இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கலக்கி வச்சுருக்கோம். இந்த மசாலாவை எடுத்து அப்படியே உள்ளே போடணும். இளநிக்குள்ளே மீனெல்லாம் போட்டாச்சு. இந்த வாழை இலையை அப்படியே மடித்து நம்ம இளநிக்குள்ளே வைக்கணும். இந்த மாவு எடுத்து அப்படியே மேலே அமைக்கிறேன். நெருப்பு நல்லா கதன்னு எரியுது. உலையை தூக்கி வச்சிட வேண்டியதான். இளநீ நெருப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடும். ரெடி ஆயிடுச்சு. மனமே சூப்பராக இருக்கு. அடா 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 அடா, அந்த கிரேவி அப்படியே இருக்கு பாருங்க. மீன் பாருங்க, முள்ளு மட்டும் தனியாக நிற்கிது. பெத்த பீஸே காடமே, இத்தனோண்டு பீஸாக இருக்குது. இது எனக்கு ஒரு வாய் கூட பத்தாதே. நாங்கள் 1 கிலோ மீனை வச்சு சமைச்சிருக்கோம். நீங்கள் நல்ல ஒரு பெரிய இளநியை எடுத்து இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.